இனிய தோழர்களை தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம், ஆம்ஹோல் ஆழம் எவ்வளவு வைக்கலாம், யார் யாருக்கு எவ்வளோ வைக்கலாம், தோற்றத்தை பொறுத்து மாறுபடும்னு நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தையும் உங்களுக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பொதுவாக நம்ம ஷோல்டர்லேருந்து முட்டி, நம்மோட கை முட்டி வரைக்கும் இருக்கிற அளவு அப்படின்னும் பொழுது எல்லோருக்கும் ஒரே அளவாக இருக்காது, ஒரு சிலருக்கு மாறுபடலாம். ஆனால் பொதுவான அளவு அப்படின்னு சொல்லும் பொழுது கை முட்டி வர்ற இடம் 11 இன்ச்சிலேருந்து, ஷோல்டர்லேருந்து நீங்கள் லென்த்தாக இன்ச் டேப்பை வச்சு பார்க்கும் பொழுது 11லேருந்து 12க்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் அதுதான் சரியான அளவாக இருக்க முடியும். ரொம்ப உயரமாக 7 அடி 6 அடி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணால் ஒரு 1/2 இன்ச்சு கூட இருக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு குறையலாம். இப்போ உங்களுக்கு அந்த லென்த்து முட்டி வரைக்கும் ஒரு லென்த்து நம்ம பார்க்கும் பொழுது 11 to 12 இன்ச்சு கணக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நமக்கு ஆம்ஹோலோட சரியான அளவு தெரியணும் அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு சரியான மெஷர்மெண்ட்டு, ரொம்ப சுலபமான மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது, அதாவது இப்போ இந்த முட்டியோட அளவு 11லேருந்து 12ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி நமக்கு அதோட 8 ஷோல்டர்லேருந்து உயரம் 8ன்னு வைக்கும் பொழுது, அல்லது அந்த தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்லுவேன் பாருங்கள், அது ஒரு 7.5 7, இந்த உயரம் குட்டைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு இது பொதுவான அளவாக நீங்கள் இந்த 7லேருந்து 8ன்றதை பொதுவான அளவாக எடுத்துக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற நடு அளவு 7.5. அப்போ ஷோல்டர்லேருந்து 7.5 அப்படிங்கிற நீங்கள் உங்களோட கையிலேயே கூட வச்சு அளந்து பார்க்கலாம். ஷோல்டர் கரெக்டாக அந்த கரெக்டான பாயிண்டில் வச்சுட்டு அங்கேருந்து 7.5 அப்படின்ற இடத்துல ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் உங்கள் கையை அப்படி சுற்றி எடுத்து பாருங்கள். உங்கள் கையை நீங்கள் சுற்றி அளவு எடுக்கும் பொழுது அப்போ என்ன இன்ச்சஸ் வருதோ அதை தான் நீங்கள் ஆம்ஹோலாக வைக்கணும். அதாவது ஃபுல் லென்த்தில், இந்த ஃபுல் ரவுண்டில் பாதியை ஆம்ஹோலோட ஆழமாக நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு சரியாக வந்துடும். கையோட கட்டிங்கில் இல்லை, பாடியோட கட்டிங்கில், சரிங்களா? அப்போ அப்படி போடும்பொழுது உங்களுக்கு பாடியில் நீங்கள் எஸ் கட்டிங் போடும்பொழுது அது மிகச்சரியாக போய் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் இந்த கையோட அளவை பெருசாக எடுத்தாலும் சரி, சிறுசாக எடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த எஸ் கட்டிங் போடும்பொழுது உங்களுக்கு அதுக்குண்டான வளைவில் சரியாக உட்காரும் பொழுது மிகச்சரியாக ஆம்ஹோலோட வட்டம் உங்களுக்கு பொருந்தும். இப்போ இதை நான் உங்களுக்கு இப்போ அந்த ஸ்லீவோட அடையாளம்னு ஒரு இது பேப்பரை போட்டு காமிச்சேன் இல்லைங்களா. இப்போ ஃப்ரண்ட் பீஸுன்னு நம்ம ஒரு துணியை போடுறோம். நீங்கள் ஷோல்டர் ஃப்ரண்ட்டோ பேக்கோ எப்படி வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இப்போ ஒரு 5ன்னு வைக்கிறீங்க, சரிங்களா? இந்த 5ன்னு வைக்கிற அளவு உங்களுக்கு எவ்வளோ ஆம்ஹோலோட ஆழம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு இப்போ நான் என்னோடய கையிலேயே 8 இன்ச் இருக்கிற அளவில் அல்லது 7.5, அதாவது நம்ம பொதுவாக எடுக்கிற அளவு 7.5ன்ற அளவு எடுக்கணும். அதுதான் அதாவது எல்லாமே இப்போ ரெடிமேட் ப்ளவுஸ்னால் கூட எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்காது இல்லைங்களா. அது உடம்புக்கு எவ்வளோ மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு தான் மேட்ச் ஆகும். ஆனால் அது பொதுவான அளவில் தைக்கப்படுற ஒரு விஷயம் இல்லைங்களா. அது மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறதும் உங்களுக்கு பொதுவான அளவு. அந்த 7.5 அப்படின்றது மீடியம் சராசரியான உயரம் இருக்கிறவங்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும். ரொம்பவே உயரமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 8ன்ற இடத்துல எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து நம்ம கையோட நீளம் 8 அப்படின்னு வர்ற இடத்துல உயரமானவங்களுக்கு எடுங்க. ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 7ன்னு எடுங்க, அவ்வளோதான். இது நான் சொல்கிறது 7.5ன்றது பொதுவான அளவு, சரிங்களா? இப்போ இந்த 7.5 அப்படின்ற இடத்துல நம்ம டேப்பை அப்படியே சுற்றுறோம். எல்லோருக்குமே 7.5ன்ற அளவு மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் இது வாட்ஸ்அப்பில் கூட ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, சொன்னேன், அவங்களுக்கு அது புரியலை, நீங்கள் கொஞ்சம் வீடியோவாக போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த கையோட
சுற்றளவு பாருங்கள் 11.5 தெரியுதுங்களா? கையோட சுற்றளவு கரெக்டாக நான் 7.5 வச்சு எடுக்கும் பொழுது 11.5ன்னு இருக்குது. நீங்கள் இன்னொன்று கூட செய்யலாம். நீங்கள் 7லேருந்து 8ன்ற அந்த இன்பிட்வீன் அந்த கேப்பில் கூட நீங்கள் அந்த டேப்போட பட்டையை இப்படி வைக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னமுமே வந்து சுலபமாக இருக்கும். இப்போ இங்கே 7ன்னு இருக்குது, இங்கே 8ன்னு இருக்குது நம்ம ஷோல்டர்லேருந்து எடுக்கிற ஹைட்டு. அதுக்கு நடுவில் நீங்கள் டேப்பை வச்சிங்கனாலும் உங்களுக்கு இன்னமுமே சுலபமாக புரியும். சரிங்களா? இப்போ 11.5 நீங்கள் அப்படியே பாதியாக மடிச்சுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 5.75. சரிங்களா? இதுதான் வந்து நான் அதுதான் சொல்லுவேன். பொதுவான அளவுன்னு சொல்லும் பொழுது 6ன்னு சொல்லுவேன். இதை தவிர வேறு எப்படியுமே உங்களால் சுலபமாக கண்டுபிடிக்கிற வழி இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வழிங்க. பிகினர்ஸ் எல்லாருமே இதை வந்து நீங்கள் மலிவான துணியில் நீங்கள் ட்ரையல் பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு புரிப்பட்டுடும். பின்னோட ஆம்ஹோலாக இருந்ததுன்னா, நம்ம முதுகில் எடுக்கிற இது ஆம்ஹோலாக இருந்ததுன்னா நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு இந்த கிராஸில் வச்சு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடை நீங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த கோடை அப்படியே தொடணும். அப்படியே இதை போய் அங்கே சேர்க்கணும். இந்த வளைவுகள் எல்லாம் கூட சில பேருக்கு சரியாக வரலன்னா அமையாது. இது எல்லாமே நீங்கள் உங்களோட குழந்தைங்களோட இதில் இருக்கும் இல்லைங்களா, ஜியாமெட்ரி பாக்ஸில் அந்த மாதிரி ஒரு வளைவான போர்ஷன்ஸ் இருக்கிற இதுவெல்லாம் அந்த திங்ஸ் எடுத்து நீங்கள் அப்படியே வச்சு கூட இந்த இடத்துல அந்த கோடு நம்ம போட்ட பாயிண்ட்லேருந்து அப்படியே போட்டிங்கனாலும் வந்துடும். இதுவே உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸாக இருக்கும் பொழுது கட்டாயமாக ஒரு 1/2 இன்ச்சு, நீங்கள் 1 இன்ச்சு தான் இங்கே வைக்கணும். இந்த 1/2 இன்ச்சை நம்ம கழிக்கும் பொழுது முன்பக்கம் ஆம்ஹோலில் கழிக்கும்போது உங்களுக்கு அந்த முன்னாடி துணி குப்பலாக வந்து நிற்கிற இது வராது. இவ்வளவு தாங்க ஆம்ஹோலோட வேலை. நீங்கள் வந்து இதுக்காக ரொம்பவெல்லாம் குழப்பிக்கவே வேண்டாம். நான் வந்து இப்போ சொன்னது வந்து 5.75. சரிங்களா? நான் பொதுவான அளவுன்னு சொல்கிறது 6. இவ்வளவு தான் வித்தியாசம். 1/4 இன்ச்சு தான் வித்தியாசம். அதாவது அது பொதுவான அளவு, இது அக்யூரேட்டான அளவு. சில பேருக்கு கை பருமனாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து மிகச்சரியாக வரும். நீங்கள் முதல்ல ஒரு மலிவான துணியில் முயற்சி பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த ஆம்ஹோல் கணக்கீடு உங்களுக்கு சரியாக வருதா அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.